மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தகர் மையத்தில் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் அரசு கல்லூரிகள், அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரிகள் என்று 10 லட்சம் மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவதற்கு ஏற்ப 2172 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து கல்லூரிகளிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு திருவான்மியூரில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூரில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென்சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூர் போன்றவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களும், ஆர்டிசி சவுத் போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 918 பேருக்கும், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடையாறு பகுதியில் இருக்கிற பேட்ரிஷியன் கலைக்கல்லூரி அந்த மாணவ மாணவியர் ஒரு 655 பேருக்கும், எம்ஏ சிதம்பரம் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், எம்ஏ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஆகிய இரு அமைப்புகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கும் 1627 பேருக்கு இந்த மடிக்கணினிகள் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி தினந்தோறும் மடிக்கணினிகள் ஒவ்வொரு கல்லூரிக்கும் வர வர நாங்கள் நேரடியாக சென்று இந்த கணினிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 1627 மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரி, பேட்ரிஷியன் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்டவர்கள் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், பார்வை குறைபாடு உள்ள மாணவியர் 10க்கும் மேற்பட்டவர்கள் மேடையில் அந்த மடிக்கணினியை பெறுகிற போது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு சென்றார்கள். இப்படி இந்த திட்டம் என்பது அனைத்து தரப்பினரையும் கவருகிற, குறிப்பாக இளைய சமுதாயத்தினரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்விக்கிற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெறும் மடிக்கணினி என்பது மட்டுமல்லாது பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ AI என்கின்ற வகையில் ஒரு புதிய டூல் ஒன்றையும் இதில் இணைத்திருக்கிறார்கள். பொதுவாக மாணவ மாணவியர்கள் இந்த மடிக்கணினியை பயன்படுத்தும் போது இந்த சந்தாவை வெளியிலிருந்து வாடகைக்கு பெற வேண்டுமென்றால் மாதத்திற்கு 1950 ரூபாய் செலவாகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மடிக்கணினியோடு சேர்த்து பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ என்கின்ற இந்த டூலையும் இதில் இலவசமாக விலையில்லாமல் தந்திருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவில் மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாணவ மாணவியர்கள் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற ஒரு சூழல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் 6,92,471 மாணவிகளும், தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலம் 5,40,429 மாணவர்களும் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற ஒரு அற்புதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி வழங்குவது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவது, படித்து முடித்தவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்வது, படிப்பதற்குண்டான மேற்படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதன் மூலம் 42 லட்சம் பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு என்று சொல்லி மருத்துவம், பொறியியல், பல் மருத்துவம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம், பிற தொழில்முறை படிப்புகள் என்று சொல்லி இன்றைக்கு மேற்படிப்புக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த
7.5% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு சலுகைகள் வழங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய எண்ணிக்கை அதீதமாக வளர்ந்து வருகிறது, உயர்ந்து வருகிறது. ஒன்றிய அளவிலான உயர்கல்வி சேர்க்கைக்கான சதவிகிதம் 28.4. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு 47% அளவுக்கு மாணவ மாணவியர் உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரம் நாங்கள் சொல்லுகிற புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசு அண்மையில் இந்தியா எக்கனாமிக் சர்வே 2024 என்கின்ற 24-25 என்கின்ற அந்த வகையில் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிற ஒரு செய்தி. எனவே தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வி சேர்க்கையில் 47% இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல கல்வியும் மருத்துவமும் எனது 2 கண்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த கல்வியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த அரசு செயல்படுத்துகிற திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் இந்த திட்டம் மாணவ மாணவரிடையே மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. தரமணியில ஒரு வட மாநிலத்தை பீகார் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இல்லை அப்படிலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் தான் இதுபோல் தினத்திற்கு 100 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 4 வருஷத்தில் ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற சம்பவங்களை, அதுவும் உங்களுடைய ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொன்னால் அது ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கத்துக்கு புத்தகம் போட வேண்டியது இருக்கும். அதை விட்டுருங்க அவர் சொல்கிறத. ஆனால் இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்து கொண்டிருக்கிறது.